மானுருவத்தில் வந்த சிவபெருமானை பற்றி தெரியுமா? முன்னொரு காலத்தில் சத்தியவிரதன் எனும் சாளுக்கிய மன்னன் தற்போதைய விழுப்புரம் இருக்கும் பகுதியை ஆட்சி செய்து வந்தான். சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்ட அவனுக்கு ஒரு மனக்குறை இருந்தது. அது அவனுக்கு குழந்தைகள் இல்லை என்பதுதான். மன்னன் ஒரு அழகான நந்தவனத்தை அமைத்து அங்கிருந்து மலர்களை எடுத்து சிவ பூஜை செய்து வந்தான். ஒரு நாள் நந்தவனத்தில் பூக்கள் அனைத்தும் மாயமாக மறைந்திருப்பதை பணியாளர் கண்டார். மன்னன் முதலில் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அடுத்தடுத்த நாட்களிலும் பூக்கள் காணாமல் போகவே யாரோ திருடுகிறார்கள் என்று சந்தேகித்த மன்னன் நந்தவனத்தில் மறைந்திருந்து கண்காணித்தான். அப்போது ஒரு மான் நந்தவனத்திற்குள் புகுந்து இறைவனுக்காக வைக்கப்பட்டிருந்த மலர்களை தின்பதைக் கண்டு மன்னன் கோபமடைந்தான். ஆத்திரத்தில் அந்த மானின் மீது அம்பு எய்தான். அம்பு பட்ட மான் தப்பி ஓடி அருகில் இருந்த ஒரு அரச மரத்தின் பொந்துக்குள் சென்று மறைந்தது. மன்னன் விடாமல் துரத்திச் சென்று அந்த மரப்பொந்துக்குள் மீண்டும் அம்பு எய்தான். திடீரென்று மரத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு வெளிவந்தது. மன்னன் அதிர்ச்சியடைந்து உள்ளே பார்த்தபோது அங்கே மான் இல்லை. அதற்கு பதிலாக பல ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்து போன ஒரு சிவலிங்கம் தலையில் காயத்துடன் இருப்பதைக் கண்டான். தான் எய்த அம்பு சாட்சாத் சிவபெருமான் மீதே பட்டதை உணர்ந்த மன்னன் கதறி துடித்தான். அப்போது இறைவன் சிவபெருமான் தோன்றி, "மன்னனே, நானே மான் வடிவில் வந்து உனக்கு அருள் புரிந்தேன்" என்று கூறி ஆசீர்வதித்தார். அத்தோடு மன்னனின் குறையை தீர்த்து குழந்தை பாக்கியமும் அருளினார். அதன் பின்னர் மன்னன் அந்த இடத்தில் இந்த அழகான கோவிலை கட்டினான். இத்திருத்தலத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இன்றும் குழந்தை பாக்கியத்தை அருள்கிறார். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் லைக் செய்யுங்கள்.